எக்ஸ் கியூப் மைனஸ் 8y கியூப்க்கும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கும் ஹெச்சிசிஎஃப் வந்து எக்ஸ் ப்ளஸ் கே ஒய்னு கொடுத்துட்டாங்க. கேவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டேர்ம்னு எது எக்ஸ் கியூப் மைனஸ் 8y கியூப். இந்த 8 என்ன பண்ணலாம் 2 கியூப்னு எழுதலாம். இது என்ன பண்ணலாம் 2y ஹோல் கியூப்னு எழுதலாம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஃபார்முலான்னு எது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் வந்து அப்படியே சப்ஜெக்ட் பண்ணால் வரும். ஏ இருக்கிற இடத்துல நான் போடணும் எக்ஸ் போடுங்க, பி இடத்துல 2y வந்து போடணும். ஓகேவா, அது வந்து போட்டு நான் எக்ஸ் மைனஸ் 2yயும் வரும். இங்கே எக்ஸ் மைனஸ் 2y இது வந்து தேவைப்படாது. ஓகேவா, அது சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா இதாக வரும். ஏன்னா அத்த டேர்ம் பாருங்களேன், அத்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் ஃபார்மேட்டில் மாற்றி எழுதும்போது இந்த டேர்ம் வந்து அதில் வராது. ஓகேவா, அதனால் இது எழுதுறதுனாலும் பரவாயில்ல, ஆனால் சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா நான் ஒரு இதுதான் வந்து வரும். சரி ஓகே, இது செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இது என்ன பண்ணலாம் கே பை கே ஒய் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். இப்போ இதையும் தான் வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். இதையும் பார்த்தீங்கன்னா எது வந்து காமனாக இருக்கும் ரெண்டுத்துலேயும் எது இருக்கோ அதுதான் இது ஹெச்சிசிஎஃப். அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 2y இருக்குது. இங்கே வந்து கேக்கு வந்து ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் போட்டால் அங்கே நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் 2y வந்து வரணும். ஓகேவா, ஆக்சுவலாக இங்கே என்ன வரணும் நமக்கு 2 வந்து வரணும் இல்லையா. அது வந்து இப்போ அது ப்ளஸ் 2 மைனஸ் 2 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைனஸ் 2 போட்டால் நான் ஆகும் பாருங்களேன். மைனஸ் 2 போட்டால் நான் ஆகும். இங்கே வந்து கே இடத்துல மைனஸ் 2 போடலாம் எக்ஸ் மைனஸ் 2yன்னு வரும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2y இல்லையா, இங்கே ஒரு மைனஸு கேவில் ஒரு மைனஸ் 2 போட்டுன்னா ஒரு ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா, எக்ஸ் ப்ளஸ் 2yன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னது நமக்கு வர வேண்டியது என்னது காமனாக ஒரு டேர்ம் வந்து இங்கே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 2y வந்துடுச்சு. ஓகேவா, கே மைனஸ் 2 போட்டால் வருது, கே ப்ளஸ் 2 போட்டாலும் வரும் பாருங்களேன். கே ஈக்குவல் 2 போட்டாலும் வரும். கே ஈக்குவல் 2 போட்டால் இங்கே பாருங்கள் 2 போட்டால் வரும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2y வரும், இங்கே எக்ஸ் மைனஸ் 2y வரும். இதுலேயும் வந்து பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2y வருது. அப்போ வந்து கே ஈக்குவல் டு மைனஸ் 2 போட்டாலும் கிடைக்குது 2 போட்டாலும் கிடைக்குது. ஆனால் இங்கே வந்து ஹெச்சிசிஎஃப் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க இல்லையா. இதை வச்சு பார்க்கும்போது ஒரு வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். இந்த ஹெச்சிசிஎஃப் கொடுக்கலன்னா நமக்கு ஆன்சர் தான் கிடச்சிருக்கும் கே ஈக்குவல் டு மைனஸ் 2 ஆர் ப்ளஸ் 2. ஓகேவா, ஆப்ஷனில் வந்து அது கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அது வந்து வரும். ஆனால் இங்கே ஹெச்சிசிஎஃப் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இதை வச்சு பார்க்கும்போது ஒரு டைம் தான் அது ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஹெச்சிசிஎஃப் வந்து இது எக்ஸ் ப்ளஸ் கே ஒய்ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன வரணும் எக்ஸ் மைனஸ் 2y வரணும் இல்லையா. இங்கே எக்ஸ் மைனஸ் 2y வரணும், இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 2y வரணும். அதுதானே வந்து ஹெச்சிசிஎஃப் ரெண்டுத்துலேயே காமனாக இருக்கிற டேர்ம். அப்போ கே இருக்கிற இடத்துல நான் போட்டால் நமக்கு இதை பாருங்கள் நமக்கு வர வேண்டிய ஹெச்சிசிஎஃப் வந்து என்னது எக்ஸ் மைனஸ் 2y. இப்போ கே இடத்துல நான் போட்டால் நமக்கு எக்ஸ் மைனஸ் 2y வரும் பாருங்களேன். கே இடத்துல 2 போட்டால் நான் ஆகும் எக்ஸ் ப்ளஸ் 2y தான் வரும். நமக்கு என்ன வரணும் எக்ஸ் மைனஸ் 2y வரணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும் கே ஈக்குவல் டு மைனஸ் 2 போடுங்க. கே ஈக்குவல் டு மைனஸ் 2 போட்டால் நான் ஆகும் இந்த இடத்துல மைனஸ் 2 போட்டால் இந்த இடத்துல மைனஸ் 2 போட்டால் நான் ஆகும் கே மைனஸ் 2y கிடைக்கும் இல்லையா. கே ஈக்குவல் டு மைனஸ் 2 போட்டால் எக்ஸ் மைனஸ் 2y கிடைக்கும். அப்போ வந்து என்ன அர்த்தம் கே ஈக்குவல் டு மைனஸ் 2 தான் வந்து கரெக்டுன்னு அர்த்தம் இல்லையா. இந்த இடத்துல வந்து கே இடத்துல மைனஸ் 2 போட்டு தான் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இது வந்து கிடைக்கும். சப்போஸ் இந்த இடத்துல இருந்து எக்ஸ் ப்ளஸ் கேஒய் கொடுத்துருக்கு. சப்போஸ் எக்ஸ் மைனஸ் கேஒய் கொடுத்துருந்தா என்ன ஆகும் அப்போ வந்து கே ஈக்குவல் டு நான் போட்டால் நமக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 2y கிடைக்கும். அப்போ வந்து கே ஈக்குவல் டு 2 இந்த இடத்துல 2 போட்டால் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா. அப்போ வந்து கே ஈக்குவல் டு 2ன்னு வந்துருக்கும். ஆனால் இங்கே எக்ஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் கேஒய் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கே இடத்துல நான் போட்டால் எக்ஸ் மைனஸ் 2yக்கு வரும் நமக்கு. கே இடத்துல மைனஸ் 2 போட்டால் தான் நமக்கு எக்ஸ் மைனஸ் 2y கிடைக்கும். அப்போ கே ஈக்குவல் டு மைனஸ் 2 தான் கரெக்டு. ஓகேவா, சி தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்.